நாங்கள் அப்படி மதம் மாற்ற வந்துட்டார்கள், தூக்கிட்டோம், அந்த மாதிரிலாம் பேசுவீங்கல்ல. ஆனால் அடித்து பறக்க விட்டுட்டோம்ல, சர்ச்சில் அப்படி இடிச்சிட்டோம்ல, அப்படி அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குல்ல. நீங்கள் உனக்கு சம்பவிக்க போகிறது என்னவென்றால், இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இந்த பதிலனை மறுதளிக்கிறவன் இருக்கல்ல, தெரியும் தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது, முங்கு ஞானஸ்தானம் தான் உனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் உண்டு, ஓகேவா? நீங்கள் எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் ஓகே, யூ ஆர் அ டிசி மெம்பர், யாராக இருந்தாலும் ஓகே, எல்சிஎஃப், ரெவரண்ட், பிஷப்ஸ், ஈவன் இட் இஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கும் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு தடை பண்ணினாய் என்றால், எகிப்தியர்களுக்கு சம்பவித்தது உங்களுக்கும் சம்பவிக்கும். நீ செத்து மிதப்ப. எகிப்தின் தேவர்களுக்கும் அந்த எகிப்தியரையும் செங்கடலை மிதக்க வைத்த தெய்வம் உன்னையும் மிதக்க வைக்கும். வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். உனக்கு வார்னிங். யோசிச்சு பாரு, இந்த ஊழியக்கார மேல கை வச்சவங்க அவங்களோட ஹிஸ்டரிய லைட்டா பாரு. சரித்திரத்துல இந்த இயேசுவை ஒழிக்கணும்னு நினைச்சவன் எங்க இருக்கிறான்னு பாருவோம் ஹிஸ்டரியில. இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை எதிர்த்தவன் எங்கே? என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு என்று சொல்லும் போது ஆராதிக்க விடாத இன்றைக்கு எகிப்து எப்படி இருக்கிறது என்று உன் கண்களுக்கு முன்பாக பார். எகிப்து ஜஸ்ட் கல்லறை. இந்த இயேசுவுக்கு விரோதமாய் அந்த கிறிஸ்துவுக்கு விரோத வசனம் எழுதியிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். சரண்டராவு.